அவர்களுக்கு நன்மை செய்வதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நம்புற தேவ பிள்ளையே, ரபலா சந்தல ரியாதரமோ ரபலா கதர் யாதரம். ஹalleluya ஹalleluya. சபிக்க வந்த பிள்ளையாம் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. எங்க இஸ்ரவேலர் எவ்வளவு முறுமுறுத்தார்கள். ஆண்டவரே சொல்றார், இவர்கள் 10 முறை என்னை பரிசோதித்தார்கள், பரீட்சை பார்த்தாங்க. அவ்வளவு வேதனை கொடுத்த பிறகும் ஆண்டோட இருதயம் எப்படி இருக்குன்னா, இவனை ஆசீர்வதிக்கணும், இவனை ஆசீர்வதிக்கணும். நம்மள ஒருத்தங்க ஒரு டைம் வேதனைப்படுத்தினாலே அடுத்த முறை அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்போம். ஆனா இவ்வளவு வேதனைப்படுத்தின பிறகும் ஆண்டோட இருதயம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க லைஃப்ல இதுவரை கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் திரும்பி பாருங்க. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிற, இவ்வளவு நன்மை செஞ்சனா நான் இனி உனக்கு தீமை செய்வேனா? இவ்வளவு கிருபை பாராட்டின நான் இனி உனக்கு தீமை செய்வேனா? எத்தனை பேர் சொல்றீங்க என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறவர்?